கை கால் கழுவுவதற்கு தண்ணீர் கொண்டு வந்து தருகிறாள், துண்டு எடுத்து தருகிறாள், உட்கார்வதற்கு ஆசனம் போடுகிறாள். ஆனால் கணவனிடம் அவள் கொண்டுள்ள தொடர்பு தனிப்பட்டதாகும். இந்த பிரேம பக்தியில் 2 விஷயங்கள் உண்டு. நான், எனது. நான் அல்லாமல் கோபாலனை வேறு யார் பார்த்து கொள்வார்கள்? அவனுக்கு வேண்டியதை நான் செய்யாவிட்டால் அவனுடைய உடல் நலம் அல்லவா கெட்டுப் போய்விடும் என்று யசோதை நினைத்தாள். கிருஷ்ணன் கடவுள் என்ற எண்ணம் அவளிடம் இல்லை. மேலும் எனது, அதாவது கோபாலன் என்னுடையவன் என்ற எண்ணமும் அவளிடம் இருந்தது. உத்தவர் யசோதையிடம், அம்மா, உன் கண்ணன் இருக்கிறானே, அவனே சாட்சாத் பகவான். அவன் ஜெகத் சிந்தாமணி. அவன் சாதாரண மனிதன் அல்ல என்று சொன்னான். அதற்கு யசோதை, அப்பா, நான் உன்னுடைய சிந்தாமணியை பற்றி கேட்கவில்லை. என்னுடைய கோபாலன் எப்படி இருக்கிறான் என்றுதான் கேட்கிறேன். ஆம், நான் கேட்பது சிந்தாமணியை பற்றி அல்ல, என் கோபாலனை பற்றித்தான் என்று சொன்னாள். கோபியரின் நிஷ்டைதான் எப்படிப்பட்டது! மதுராவில் வாசற்காவலனிடம் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடி அரசபைக்கு சென்றார்கள். காவலன் அவர்களை கிருஷ்ணரிடம் அழைத்து சென்றான். ஆனால் மகுடம் தரித்த ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டதுமே தலையை குனிந்து கொண்டார்கள். மகுடம் தரித்துள்ள இவன் யாரடி? இவனுடன் பேசி நாம் வழி தவறியவர் ஆவதா? பீதாம்பரம் அணிந்த மோகன மயில் பீலி சூடிய நமது அந்த பிராணவல்லபன் எங்கே என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டார்கள். கோபியரின் நிஷ்டைதான் எப்படிப்பட்டது பார்த்தீர்களா? பிருந்தாவனத்தின் பாவனையே தனியானது. துவாரகையில் மக்கள் அர்ஜுனனின் தோழனான கிருஷ்ணனைத்தான் பூஜிப்பார்கள். அவர்கள் ராதையை ஏற்றுக்கொள்வதில்லை என்று கேள்விப்பட்டேன். ஒரு பக்தர் கேட்டார், ஞானம் கலந்த பக்தி, பிரேம பக்தி, இவற்றில் எது நல்லது? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பகவானிடம் ஆழ்ந்த அன்பு உண்டாகாமல் பிரேம பக்தி ஏற்படாது. மேலும் பகவான் என்னுடையவர் என்ற அறிவும் வேண்டும். 3 நண்பர்கள் காட்டு வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஒரு புலி வந்துவிட்டது. அவர்களில் ஒருவன், சகோதரர்களே, நாம் செத்தோம் என்று சொன்னான். 2ஆமவன், நாம் ஏன் சாக வேண்டும்? வாருங்கள், பகவானிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னான். 3ஆமவனோ, வேண்டாம், பகவானை நாம் ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? வாருங்கள், இந்த மரத்தில் ஏறிக்கொள்ளலாம் என்றான். நாம் செத்து ஒளிந்தோம் என்று சொன்னவன், பகவான் இருக்கிறார், அவர் நம்மை காப்பாற்றுவார் என்ற உண்மையை அறியவில்லை. வாருங்கள், பகவானிடம் பிரார்த்தனை செய்வோம் என்று சொன்னவன் ஞானி. பகவான்தான் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் என்ற உணர்வு அவனுக்கு இருந்தது. பகவானை நாம் ஏன் கஷ்டப்படுத்த வேண்டும்? வாருங்கள், இந்த மரத்தில் ஏறிக்கொள்ளலாம் என்று சொன்னவன் இருக்கிறானே, அவனுடைய உள்ளத்தில்தான் பிரேமை உதித்திருந்தது. அன்பு தோன்றியிருந்தது. தன்னை பெரியவனாகவும் தன் அன்புக்கு உரியவனை சிறியவனாகவும் கருதுவது பிரேம பக்தியின் இயல்பு. தான் நேசிப்பவர்களுக்கு கஷ்டம் கூடாது என்ற எச்சரிக்கையுடன் பார்த்து கொள்ளும் இயல்பு அது. தான் அன்பு செலுத்துபவனுக்கு காலில் ஒரு முள் கூட தைத்து விடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பது அவனது விருப்பம். ராம் குருதேவரையும் பக்தர்களையும் மாடிக்கு அழைத்து சென்று பலவிதமான இனிப்புகளை வழங்கினார். பக்தர்கள் மகிழ்ச்சியுடன் பிரசாதம் உட்கொண்டனர். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள், பாகம் 22. திங்கள் ஜூன் 4, 1883. தக்ஷிணேஸ்வரத்தில் பக்தர்களுடன். அமாவாசை. பலஹாரிணி காளி பூஜை நாள். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் தக்ஷிணேஸ்வர காளி கோவிலில் தமது அறையில் அமர்ந்திருந்தார். பக்தர்கள் அவரை தரிசிப்பதற்காக வந்த வண்ணம் இருந்தனர். முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையன்றே வந்துவிட்டார். அன்று இரவு காத்தியாயினி பூஜை நடைபெற்றது. குருதேவர் பரவச நிலையில் காளி கோவில் மண்டபத்தில் தேவிக்கு நேராக நின்று கொண்டு, அம்மா, நீயே பிருந்தாவனத்தில் காத்தியாயினி தேவி என்றார். நீயே அந்த வானுலகம், நீயே இந்த பூ உலகம், தாயே நீதான் பாதாளம், சகல உலகும் நீதானே. இவ்விதம் பாடிக்கொண்டும் தேவியுடன் பேசிக்கொண்டும் குருதேவர் ஒரேயடியாக பிரேமையில் மூழ்கியிருந்தார். நேராக தமது அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்தார்.
பின்னிரவு வரையில் தேவி நாம சங்கீர்த்தனம் நடைபெற்றது. திங்கள் காலையில் பலராமும் மற்றும் பல பக்தர்களும் வந்தனர். பலஹாரிணி காளி பூஜையை முன்னிட்டு காளி கோவில் சொந்தக்காரர்களான திரைலோக்கியர் முதலானோரும் குடும்பத்துடன் வந்திருந்தனர். காலை 9 மணி. கங்கையை நோக்கியிருக்கும் அரைவட்ட வராந்தாவில் குருதேவர் புன்னகை பொங்க மாவுடன் அமர்ந்திருந்தார். விளையாட்டாக ராக்காலின் தலையை தம் மடி மீது வைத்துக் கொண்டார். ராக்காலும் அப்படியே படுத்திருந்தார். கடந்த சில நாட்களாக குருதேவர் ராக்காலை பாலகிருஷ்ணனாக கருதி வந்தார். திரைலோக்கியர் காளி தேவியை வழிபடுவதற்கு அந்த வழியாக சென்றார். வேலையாள் ஒருவன் அவருக்கு குடைபிடித்தபடி சென்று கொண்டிருந்தான். குருதேவர் ராக்காலிடம், ஏ ராக்கால், எழுந்திரு எழுந்திரு என்றார். குருதேவர் அமர்ந்திருந்தார். திரைலோக்கியர் குருதேவரை வணங்கினார். ஸ்ரீராமகிருஷ்ணர் திரைலோக்கியரிடம், நேற்று கோவிலில் யாத்ரா நடைபெறவில்லையா? திரைலோக்கியர், ஆமாம், ஏற்பாடு செய்ய இயலாமல் போய்விட்டது என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இந்த முறை போனது போகட்டும். இனிமேல் இதுபோல் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். வழக்கமான நடைமுறைகளை விடாமல் பின்பற்றுவது நல்லது என்றார். இதற்கேற்ற பதிலை அளித்துவிட்டு திரைலோக்கியர் அங்கிருந்து அகன்றார். சிறிது நேரத்திற்கு பிறகு விஷ்ணு கோவில் அர்ச்சகர் ராம் சட்டர்ஜி வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், ராம், நேற்று யாத்ரா நடைபெறாமல் போய்விட்டது. மீண்டும் இவ்வாறு தவறு நிகழாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று திரைலோக்கியரிடம் சொன்னேன். நான் சொன்னது சரிதானே? ராம் சட்டர்ஜி கூறினார், சுவாமி, அதில் என்ன தவறு இருக்கிறது? சரியாக சொன்னீர்கள். வழக்கம் எதுவோ அதை பின்பற்றுவதுதானே முறை. ஸ்ரீராமகிருஷ்ணர் பலராமிடம் கூறினார், இன்று இங்கேயே சாப்பிடேன். உணவிற்கு முன்பு குருதேவர் சிறிது நேரம் தமது நிலை பற்றி பல விஷயங்களை பக்தர்களிடம் கூறினார். ராக்கால், பலராம், மா, ராம்லால் மற்றும் சில பக்தர்கள் இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஹாஸ்ரா அடிக்கடி எனக்கு உபதேசம் செய்ய ஆரம்பித்து விடுவான். நீங்கள் ஏன் இந்த இளைஞர்களை பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்பான். ஒரு நாள் பலராமின் வீட்டிற்கு வண்டியில் சென்று கொண்டிருந்த போது மிகவும் வேதனைப்பட்டேன். அம்மா, நரேந்திரன் முதலிய இளைஞர்களை பற்றி இந்த அளவுக்கு நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று ஹாஸ்ரா என்னை கேட்கிறான். பகவானை பற்றி சிந்திப்பதை விட்டுவிட்டு ஏன் இந்த பையன்களையெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறாய் என்கிறான் என்று தேவியிடம் முறையிட்டேன். சொல்லி முடித்திருக்க மாட்டேன். மறுகணமே தேவி தாமே மனிதர்களாக ஆகியிருப்பதை எனக்கு காட்டி அருளினாள். தூய பொருளில் பிரகாசம் தெளிவாக இருக்கும். தேவியின் அந்த காட்சியை பெற்று சமாதியில் ஆழ்ந்தேன். சமாதி நிலை கலைந்த பிறகு ஹாஸ்ராவின் மீது எனக்கு கோபம் ஏற்பட்டது. அந்த போக்கிரி என் மனத்தை குழப்பிவிட்டான் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். ஆனால் மறுகணமே அந்த அப்பாவியை குற்றம் சொல்லி என்ன பயன்? அவனுக்கு எப்படி உண்மை தெரியும் என்று நினைத்து கொண்டேன்.